அனைவருக்கும் வணக்கம். கணேசன் குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். அஸ்வஸ்ம குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான 2ஆம் கட்ட விண்ணப்பங்களை விண்ணப்பித்த பயனாளிகளுக்கான கணக்கெடுப்பு ஆரம்பமாகியுள்ளது. அதாவது இந்த கணக்கெடுப்பு எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படும், எவ்வாறு அதனுடைய பதிவுகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி எமது சில முன்னிய காணொளிகளை நீங்கள் பார்க்கின்ற போது அவற்றினூடாக தெரிந்து கொள்ளலாம். இது போன்ற காணொளிகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொளிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை மறக்காமல் அழுத்தி ஓல் என்ற பட்டனை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். அஸ்வஸ்ம குறைந்த வருமானம் பெறுகின்ற 2ஆம் கட்டத்துக்கான விண்ணப்பித்த பயனாளிகளுக்கான கணக்கெடுப்பு ஆரம்பமாகியுள்ளது. இந்த செயற்பாடுகளை நலன்புரிகள் நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. 2ஆம் கட்டம் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கான விண்ணப்பங்கள் சுமார் 8 லட்சம் பெறப்பட்டதாக நலன்புரிகள் சபை தெரிவித்திருக்கின்றன. அதாவது இந்த 2ஆம் கட்ட விண்ணப்பத்துக்காக இதுவரை விண்ணப்பங்கள் மொத்தமாக 8 லட்சம் விண்ணப்பங்கள், அதாவது 8 லட்சம் குடும்பங்கள் இந்த விண்ணப்பங்களை விண்ணப்பித்திருக்கின்றார்கள். இந்த 8 லட்சம் விண்ணப்பங்களில் தகுதியானவர்களுக்கான கணக்கெடுப்பு வேலை திட்டம் ஆரம்பமாக உள்ளது. அதாவது இவர்களுக்குள்ள யாருக்கு கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் அந்த பகுப்பாய்வு செய்து, அதாவது தரவுகளை சரியான முறையில் பகுப்பாய்வு செய்து நேரடி தரவுகளின் ஊடாக களமுனை தரவுகளின் ஊடாக இவற்றை உறுதி செய்யப்போகிறதாக தகவல்கள் கிடைக்கின்றன. இதன் ஒரு கட்டமாக வீடு வீடாக சென்று மக்கள் கணக்கெடுப்புக்காக எதிர்வரும் நாட்களில் அந்த வேலை திட்டம் ஆரம்பமாக உள்ளது. இதற்காக பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் மற்றும் கிராம மட்ட உத்தியோகத்தர்கள் இணைக்கப்படலாம் என்ற ஆரூடகங்களும் கூறப்படுகின்றன. அஸ்வஸ்மமின் 1ஆம் கட்ட கொடுப்பனவுக்காக குறித்த நலன்புரிகள் சபையில் 3.1 மில்லியன் விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருந்தது. இந்த 3.1 மில்லியன் விண்ணப்பங்களிலிருந்து 1.8 மில்லியன் பேரே அஸ்வஸ்ம நன்மைகள் பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்று சொல்லி அக்கால பகுதியில் தெரிவு செய்யப்பட்டிருந்தனர். இருந்த போதும் இந்த 1.8 பயனாளிகளுக்கான கொடுப்பனவுகளின் போதும் அதிலிருந்தும் 1.72 பயனாளிகளுக்கு இந்த நலன்புரிகளுக்கான முதற்கட்ட, அதாவது 1வது கட்ட விண்ணப்பித்தவர்களுக்கான கொடுப்பனவுகள் தற்போது வழங்கப்பட்டு கொண்டிருந்தன. இப்போ இதனிருந்து நாங்கள் அறிந்து கொள்வ விடயம் என்னென்று சொன்னால், சரியான முறையில் அவர்களை பகுப்பாய்ந்து அவர்களை எவ்வாறு நீக்கலாம், அதற்குள் சரியான 100% தகுதியுடையவர்களை எவ்வாறு தெரியலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த பகுப்பாய்வு வேலை திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எனவே 2ஆம் கட்டத்துக்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. உங்களுடைய வீடுகளுக்கு வருவார்கள். வருகின்ற போது நீங்கள் மறக்காமல் சரியான தகவல்களை கொடுங்கள். அவ்வாறு நீங்கள் கொடுக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் உங்களுக்கான 2ஆம் கட்ட நலன்புரிகளுக்கான அஸ்வஸ்ம கொடுப்பவர்களை நீங்கள் பெறக்கூடிய மாதிரி இருக்கும்.